ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கு மார்கழி மாத அஷ்டமி திதி. உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் எம்பிரான் படி அளக்கும் நாள். மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி நாளில் சுவாமியும் அம்மனும் மதுரை நகர் வீதிகளின் வழியாக அனைத்து உயிர்களுக்கும் படி அளக்கும் உலா வருவது வழக்கம். அதிகாலை 5:30 மணிக்கு கோவிலிலிருந்து சுவாமி அம்பாள் இருவரும் புறப்பாடாகி மதுரையின் 4 வெளி வீதியில் வலம் வந்து அங்கிருந்த சப்பரத்தில் சுவாமி பிரியாவிடையுடனும் அம்மன் தனியாகவும் சப்பரங்களில் அடியார்கள் கைலாய வாத்தியம் முழங்க வீதி உலா வரும் இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கும் விதமாக அரிசியை இறைத்து கொண்டே வருவார்கள். இதில் அம்மன் சப்பரத்தை பெண்கள் மட்டுமே இழுத்து வருவது தனி சிறப்பாகும். கீழே சிதறி கிடக்கின்ற அரிசியை கூடியிருந்த பக்தர்கள் எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு செல்வார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு சென்ற அரிசியை வீட்டில் வைத்து வேண்டிக் கொண்டால் அல்ல அன்னம் கிடைத்து பசி என்னும் நோய் ஒழியும் என்பது நம்பிக்கை. மார்கழி மாத கிருஷ்ணபட்ச அஷ்டமி திதியில் எவ்வூரில் இருப்பினும் அங்குள்ள சிவாலயத்தில் பிரதட்சணம் செய்ய வேண்டும். இவ்வாறு பிரதட்சணம் செய்வதால் ஒரு அடிக்கு ஓர் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். சிவாலயத்தில் வலம் வரும்போது எறும்பு புற்றுகளுக்கு அரிசி இட வேண்டும். இவ்வாறு செய்தால் 1,00,000 பிராமணர்களுக்கு போஜனம் செய்த பலனை அடையலாம். எவ்வளவு பாவம் செய்தவராயினும் அஷ்டமி பிரதட்சணம் செய்தால் முக்தி அடைவர். மதுரையில் வாழ்வோர் கோயிலை சுற்றியுள்ள தை வீதி முதலாக 7 வீதிகளை வலம் வருதல் அவசியம். முடியாதவர் ஆடி வீதியையே 7 முறை வலம் வர 7 வீதியும் வலம் செய்த பயனை அடைவார்கள். யாராவது ஒரு சைவ சந்நியாசிக்காவது அன்னதானம் செய்வது நல்லது. மேற்கூறியவாறு எம்பெருமானாகிய சுந்தரேசர் தன் திருவாக்கினாலேயே அன்னை மீனாட்சி தேவியாருக்கு உரைத்ததாக ஸ்கந்த புராணம் உரைக்கிறது. திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி உலகத்தை ஆள்பவளே, ஓம் சக்தி மீனாட்சி எல்லாத்தையும் காப்பாற்று தாயே.
சகல ஜீவராசிகளுக்கும் படியளந்த லீலையை கண்டு தரிசித்த அனைவருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.